பெரும்பாலும் சுயநலத்தை மதிக்கும் உலகில் இயேசு கிறிஸ்து தன்னலமற்ற தன்மைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார். அவர் நமக்காக தனது உயிரை தியாகம் செய்தார். தனது சொந்த தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் நம்முடையவற்றில் கவனம் செலுத்தினார். பிலிப்பியர் 2 3 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வாசிக்கிறோம். இயேசு தனது செயல்களின் மூலம் மற்றவர்களை நமக்கு முன்வைக்க கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவை போலவே தன்னலமற்ற அன்பின் மனதுடன் வாழ முயற்சிப்போம். அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் அவரது குணத்தை பிரதிபலித்து உலகிற்கு ஒளியை கொண்டு வருகிறோம். இயேசுவை போல தன்னலமற்றவராக இருந்து அவர் நம்மை நேசித்ததை போல நாமும் மற்றவர்களை நேசிப்போம்.